ஹாய் மக்களே, தேர்தல் நெருங்கிடுச்சு. யாருக்கு ஓட்டு போடலான்னு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு தான் இந்த பதிவு. அரசியல் அதிகாரம்ங்கிறது எல்லாருக்கும் அமைஞ்சிடாதுங்க. இறைவன் கொடுத்த ஒரு வரம். மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு உயர்வான பதவி. பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா தன்னலம் பார்க்கக்கூடாது. மக்கள் நலனே முக்கியம்னு கருதணும். ஐடியில் மேனேஜராக வேலை பார்க்குறவனுடைய சம்பளமும் ஒரு எம்எல்ஏவோட சம்பளமும் ஒன்று தாங்க. ஆனால் ஐடியில் வேலை பார்க்குறவன் மட்டும் ஒரு காரு ஒரு வீடு தான் வச்சுருக்கான். ஆனால் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அவன் ஏன் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான்? அது எங்கேருந்து வருது? இது வரைக்கும் ஆண்ட திராவிட கட்சிகள் நிறைய திட்டங்கள் மக்களுக்கு செயல்படுத்தினாலும் 10 ரூபாயில 8 ரூபா மக்களுக்கு செஞ்சுட்டு மீதி 2 ரூபா தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்கிறாங்க. மக்கள் காசை வாங்கி மக்களுக்கே செய்கிறதுல என்ன பலனுங்க? 10,000 கொடுக்குறேன், டோக்கன் கொடுக்குறேன், இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி மக்களை ஏமாத்துறதுல என்ன லாபம்? மக்கள் மனசுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தோட வந்திருக்கிறார் விஜய். தன்னுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் ஒரு பைசா மக்கள் பைசா நான் எடுக்க மாட்டேன், மக்கள் பைசாவை எடுக்கக்கூடாதுன்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி தலைவர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா? ஒரு நல்ல தலைவரை மிஸ் பண்ணாமல் ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். நன்றி, வணக்கம்.